Hello students, how was the day today? Enjoy பண்ணீங்களா? கிளாஸஸ்லாம் நல்லபடியாக போச்சா? சரி, இன்றைக்கி நாம் ஹிஸ்ட்ரியிலேருந்து 3rd யூனிட் த இயர்லி தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் இதை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு லாங் லெசன் உங்களுக்கு தெரியும். அதனால் நான் இதை 2 பார்ட்டாக எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீட்டு வாத்தியார் சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இமிடியேட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ நீங்கள் கிளிக் பண்ணி இந்த சேனலை பார்த்துக்கலாம். இதில் வர இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்கூலில் மிஸ் பண்ணியிருந்தால் கூட இந்த சேனல் மூலமாக நீங்கள் இந்த லெசன்ஸை நீங்கள் கோப்பப் பண்ணிக்கலாம். அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த இது எப்படி இருக்குது, ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தைரியமாக கமெண்ட் பண்ணுங்கள். அது நெகட்டிவ் கமெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு புரியுதா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா, சரியாக ஃபாலோ பண்ண முடியுதா, இல்லை வேறு ஏதாவது உங்களால் சஜஷன்ஸ் கொடுக்க முடியுமா அப்படி இருந்தாலும் சஜஷன்ஸ் கொடுங்க. பாஸ்கரே, பாத்திய பாடத்தை சொல்லு, தூக்கம் வருது இல்ல. சரி, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம லெசன் போய்டும். த இயர்லி தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர். இந்த தமிழ் சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்டட் ஜஸ்ட் 3 centuries well before the common era. இந்த காமன் ஏரானா தெரியல, பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட்னுவாங்க. ஸோ ஃப்ரம் தமிழ் ரீஜன், ஐ மீன் தட் டியூரிங் தட் சிவிலைசேஷன் பீரியட் த தமிழ் ட்ரேடர்ஸ் அண்ட் sailors they used the sea route. ஷிப்பில் செயில் பண்ணி போய் they visited many countries and established the commercial and cultural links with other countries. Likewise, many merchants அது வாணிபம் செய்பவர்கள், business class people, they visited Tamil region from the foreign countries regarding the business issues. இப்போ நம்ம the historical evidence of the Tamil culture என்னென்னு பார்க்கலாமா? First one is the classical Tamil literature. Second is the excavation evidences, the material evidences. And epigraphy. What is epigraphy? Epigraphy means inscriptions. இந்த கல்வெட்டுக்கள் வாங்கல, கல்லில் வந்து செதுக்குவாங்க. Fourth வந்து the non-Tamil foreign literatures. இப்போ இது என்னென்னு பார்ப்போம் நாம. First one is the classical சங்கம் தமிழ் literature. தொல்காப்பியம் ஒரு அருமையான ஒரு ஒர்க்கு. செகண்ட், பதினெண் மேல்கணக்கு, the 18 works, 18 major worksன்னு சொல்லலாம் மேல் கணக்கு. அப்புறம் பதினெண் கீழ்கணக்கு, the 18 minor works. இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் Tholkappiyam. Tholkappiyam was the earliest work written and it described about the Tamil grammar. இது ஃபுல்லாகவே அந்த தமிழ் கிராமரை பற்றி அதில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட், நாட் ஓன்லி தமிழ் கிராமர், இது வந்து இந்த poetic conventions பற்றியும் சொல்லியிருக்கு. வாட் இஸ் poetic conventions? கவிதை மரபுகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது இல்லாமல் இந்த தமிழ்ஸோடைய சோஷியல் லைஃப்பை பற்றி ரொம்பவே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு இந்த தொல்காப்பியத்தில். அடுத்தது நம்ம பதினெண் மேல் கணக்கு, இந்த 18 மேஜர் ஒர்க்ஸ். அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு. இது என்னென்னு பார்க்கலாம். இப்போ எட்டுத்தொகை, இந்த 8 Anthologies அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னு பார்க்கலாமா? நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல், பதிற்றுப்பத்து, ஐங்குறு நூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இதுதான் எட்டுத்தொகை, the 8 Anthologies. அடுத்தது பத்துப்பாட்டு, the 10 Idylls அப்படின்னு சொல்லுவாங்க. 10 Idylls இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரும்பனாற்றுப்படை, சிறும்பனாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நெடுநல் வாடை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படு கடாம் அப்படின்றது இந்த 10 பாட்டு, எட்டுத்தொகை 10 பாட்டு. அடுத்தது பதினெண் கீழ்கணக்கு. இந்த பதினெண் கீழ்கணக்கு எதை பற்றி எலாபரேட் பண்ணியிருக்குன்னா எத்திக்ஸ் அண்ட் மாரல் ஆஃப் த சொசைட்டி. இந்த பதினெண் கீழ்கணக்கு, the 8th. Among these works, the outstanding work was the great Thirukural. அது தெரியாது யாருமே கிடையாது. இந்த திருக்குறள் ரிட்டன் பை திருவள்ளுவர், 1330, 1313 couplets, எல்லாம் 2 வரியில் இருக்கும். அதில் சொல்லாத விஷயமே கிடையாது. அது வந்து 3, அகத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். 3லேயும் அவ்வளோ விஷயங்களும் சொல்லியிருக்கும். அதில் இல்லாதது எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன ஒரு இன்சிடெண்ட் இப்போ நடந்தால் கூட உடனே திருக்குறளில் கோட் பண்ணுறாங்க இல்லையா? நிறைய இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. யாராவது மேடையில் பேசும்போது, இல்லை சினிமாலேயோ இல்லை ட்ராமாலேயோ எதுலேயுமே யாராவது ஒருத்தர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதா கூட, உங்கள் ஸ்கூலில் உங்கள் டீச்சர்ஸே கூட யாராவது திட்டுறாந்தா கூட, இல்லை சரியாக படிக்கலான்னா கூட உடனே ஒரு திருக்குறளை தான் சொல்லுவாங்க.
அந்த அளவுக்கு அதில் இல்லாத விஷயமே கிடையாது. ஒரு பெரிய விஷயம் அது. இட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் அது திருக்குறள். அடுத்தது எபிக்ஸ், காப்பியங்கள், 50 காப்பியங்கள் அப்படின்வாங்க, 5 எபிக்ஸ். அதில் டாப் மோஸ்ட் வந்து சிலப்பதிகாரம், ரிட்டன் பை இளங்கோவடிகள். அருமையான ஒரு, அதை நான் படிச்சிருக்கேன், அவ்வளோ அருமையாக இருக்கும் சிலப்பதிகாரம். அந்த லாங்குவேஜ் அவ்வளோ ரொம்ப ரிச் லாங்குவேஜாக இருக்கும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இந்த 50 காப்பியங்கள், the 5 epics. Next, epigraphic. What is epigraphic? I told you that is the inscription written on the stone. கல்வெட்டுக்கள் அப்படின்வாங்க தமிழில். இந்த ஒரு கல் மாதிரி இருக்கும், அதில் வந்து எழுதி வைப்பாங்க இன்ஸ்கிரிப்ஷன். அந்த இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் வந்து அதில் அப்படியே செதுக்கி இருப்பாங்க, அதுதான் கல்வெட்டுக்கள். தட் இஸ் கால்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இந்த இன்ஸ்கிரிப்ஷன், the development marks the beginning of the historical period. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது the Tamil Brahmini script. The Tamil Brahmini scriptன்றது inscriptions written on mainly on the caves and the rock areas, hill areas. இந்த hill areasல தான் the monks, துறவிகள்ன்றோம் இல்லையா, துறந்தவர்கள், உலகத்தை துறந்தவர்கள், துறவிகள். அதில் மெயின்லி the Jain monks, the Jaina monksனுவாங்க. அவங்க they used to live in the caves. ராக்கில் தான், அந்த ராக்கி ஏரியா, ஹில்லி ஏரியாவில் தான் அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. they led a very simple life. ஒரு துறவி எப்படி வாழணுமோ அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒன்றுமே கிடையாது, அந்த ராக்கில் தான் படுத்துக்குவாங்க. ஒரு சிம்பிள் லைஃப். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் they do meditation. சாப்பிட்றதுக்கு எது கிடைக்குதோ சாப்பிட்டுக்குவாங்க, ஏதோ ஃப்ரூட்டு அந்த மாதிரி, மலையில் எது கிடைக்குதோ வாட்டரை குடிச்சிக்கிட்டு, அந்த நீரோடையில் போகிற தண்ணியை குடிச்சிட்டு, இப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். நாட் லைக் அவர் ப்ரெசன்ட் டே மாங்ஸ். இப்போ இருக்கிற துறவிகள் நிறைய, நீங்கள் உங்களுக்கு டூ யங், ஒரு வேளை தெரிஞ்சிருக்கலாம், பேப்பர் இல்லை டிவிலெலாம் பார்த்துருந்தீங்கன்னா, the so many scandals are going on, just leave it. Now we'll talk about this Jaina monks, the real monks, the துறவிகள். அவங்க வந்து அந்த இதில் இருக்கும்போது இந்த ரெயின் வாட்டரை அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரிப் லைன் அப்படின்னு ஒன்று அந்த ராக்லேயே கட் பண்ணி விட்ருப்பாங்களாம். ஸோ மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி உள்ளே வராது. ஸோ they lived there. Why they lived in the rocky and hilly place? Because they denounced the worldly pleasure. வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸ்ன்னு இல்லையா, நம்ம இப்போ இருக்கிறோம், ஏசி போட்டு ரூமில் படுத்துருப்போம், நல்லா சாப்பிடுவோம், நல்ல ட்ரெஸ் போடுவோம், சினிமாவுக்கு போவோம், டிவி பார்ப்போம், ஆல் த என்டர்டைன்மெண்ட்ஸ், ஃபுட்டு, ரிச் ஃபுட்டு எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் விட்டுருவாங்க அவங்க. ஆசையே இருக்காது அவங்களுக்கு. இட்ஸ் நோ டிசையர். ஜஸ்ட் தே லிவ்ட் இன் த ஹார்ட் பெட் ராக் ஏரியா, ஹில்லி ஏரியா, ஐசோலேட்டட் ஃப்ரம் த பீப்புள். இப்போது இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது மதுரை டிஸ்ட்ரிக்டில். நம்ம ஊரில் மதுரை டிஸ்ட்ரிக்டில் போனீங்கன்னா நிறைய கேவ்ஸ், அந்த மலை சைடில் வந்து இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. பட் ஐ எம் சாரி டு சே, இந்தியாவில் இந்த மாதிரி நிறையா நடக்கும். நம்ம இந்த டூரிஸ்ட்டும் லோக்கல் பீப்புளும் அங்கே போனாங்கன்னா, இந்த அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக தானே இருக்குது, அங்கே போனாங்கன்னா அவங்களுடைய பேர் அதில் செதுக்கி வைக்குது. இந்த மாதிரி செதுக்கி நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. இது நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு. இஃப் யூ கோ டு தாஜ்மஹால் இன் ஆக்ரா, யூ கேன் see that. அவ்வளோ பியூட்டிஃபுல் பர்ஷியன் மார்பிள், அதில் வந்து ஜேட், அந்த க்ரீன் ஸ்டோனும் ரூபி ரெட் ஸ்டோனும் அழகாக லே பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து இந்த டூரிஸ்ட் அவங்க பேரை செதுக்கி வைப்பாங்க. இட்ஸ் வெரி பேட் இன் இந்தியா. பட் வாட் டு டூ, நோ தட் வே பீப்புள் ஆர் டூயிங் லைக் தட். அந்த அவேர்னஸ் வரணும். இதெல்லாம் ஓல்டு ஆர்கியாலஜிக்கல் ஸ்பாட்ஸ், இதெல்லாம் திரும்ப கிடைக்காது நம்மளால். அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணணுன்றது எல்லாருக்குமே ஒரு இது வரணும். அப்போ தான் நம்ம வந்து இதெல்லாம் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும். தட் வில் அட்ராக்ட் த டூரிஸ்ட் இல்லையா. வெளியே ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து ஒரு டூரிஸ்ட் என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி நம்ம ஸ்பாயில் பண்ணி வச்சா. ஓகே, நீங்களாவது அதை பார்த்துங்க. எப்போயாவது நீங்கள் அந்த மாதிரி போனீங்கன்னா டோன்ட் டூ தட். நெக்ஸ்ட்டு ஹீரோ ஸ்டோன்ஸ். வாட் இஸ் ஹீரோ ஸ்டோன்ஸ்? இன் த சங்கம் பீரியட், இன் த தமிழ் சொசைட்டி, த கேட்டில்னா என்னன்னு தெரியல, த கேட்டில் வேர் கன்சிடர்ட் ஆஸ் த வெல்த், த மெயின் வெல்த். இப்போ நம்மளுக்கு வீடு இருக்குது, கார் இருக்குது, பங்களா, இதெல்லாம் வந்து நம்ம வெல்த்துன்னு சொல்கிறோம். ஜுவல்ஸு, மணி, இதெல்லாம் நம்ம வந்து வெல்த்துன்றோம். அந்த காலத்தில் அவங்களுக்கு வந்து வெல்த்னா அந்த கேட்டில் தான். அந்த அப்படியே லார்ஜ் நம்பர் ஆஃப் கேட்டில் மேய்ச்சிருப்பாங்க. இதை வந்து இந்த லோக்கல் சீஃப்டன்ஸ், இந்த ட்ரைபல்ஸ் இருப்பாங்க அரவுண்ட் தட் ஏரியா. தேர் மெனி ட்ரைபல்ஸ் சீஃப்டன்ஸ். தே யூஸ் டு பிளண்டர் வெரி ஆஃபன். தே யூஸ் டு அட்டாக். தே யூஸ் டு ரைட் பண்ணி அப்படியே அந்த கேட்டிலெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இன் தட் டைம் இந்த கேர்டேக்கர்ஸ் இருப்பாங்களே, தே ஆர் கால்ட் த வாரியர்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ். தே வேர் லுக்கிங் ஆஃப்டர் த கேட்டில். தே யூஸ் டு ஃபைட் வித் த எனிமீஸ். அந்த மாதிரி ஃபைட் பண்ணும்போது நிறைய பேர் இறந்துருவாங்க. அந்த மாதிரி இறந்துட்டா அவங்களுடைய மெமோரியல் மாதிரி தே யூஸ் டு எரெக்ட் அ ஸ்டோன். தட் இஸ் கால்ட் த ஹீரோ ஸ்டோன். தே வர் கன்சிடர்ட் அஸ் மார்ட்டிர்ஸ், தியாகிகள். அதனால் அது பேர் வந்து ஹீரோ ஸ்டோன் வச்சுருக்காங்க. தொல்காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா
ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க ஹவு த ப்ரொசீஜர் ஆஃப் எரெக்டிங் தட் ஹீரோ ஸ்டோன். நெக்ஸ்ட் த இன்ஸ்கிரிப்ஷன் ஆன் பாட்டரிஸ். பாட்டரியில் எப்படி இன்ஸ்கிரிப்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பண்ணலாம். இந்த எச்சிங் ஆஃப் தேர் நேம் அப்படின்னு. எச்சிங் அப்படின்னா இந்த கிளாஸ்லலாம் கிரேவ் இது பண்ணுவாங்க, என்கிரேவ் பண்ணுற மாதிரி இது பண்ணுவாங்க தெரியுமா? நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிசைன் இல்லை நேமில் எழுதுவாங்க அந்த மாதிரி. இல்லைனா இந்த ஸ்டீல் பாத்திரத்தில் கூட பேர்லாம் குத்துவாங்க. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். இப்போ அந்த மாதிரி செய்கிறாங்களான்னு தெரில. நிறையா நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய அந்த உடுப்பி ஹோட்டலெலாம் ஈவினிங் டிஃபன் சாப்பிட போகணும்னா அதில் அவங்க ஜக்கு வச்சுருப்பாங்க தண்ணியில். அதில் வந்து இது உடுப்பி ஹோட்டலில் திருடியதுன்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா அதை யாராவது எடுத்து கொண்டு போய் வெளியே விற்றா கூட தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக அது மாதிரி பேர் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தே யூஸ் டு எச் தேர் நேம்ஸ் டு இண்டிகேட் த ஓனர்ஷிப் ஆஃப் த பாட்ரி. அதுக்காக அந்த டாப் ஆஃப் த பாட்ரியில் எச் பண்ணியிருப்பாங்களாம் அந்த நேம்ஸ், அவங்க ஓனருடைய நேம். ஸோ இந்த மாதிரி நிறைய பாட்ரிஸ் எக்ஸ்கவேட் பண்ணும்போது they found in Egypt and Oman. This indicates they had a trade link with the West Asia. அடுத்தது ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ். ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்னால் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல எக்ஸ்கவேட் பண்ணுறாங்க ஆர்கியாலஜிக்கல் இல்லையா, அந்த என்ன சொல்லுவாங்க தொல்பொருள் ஆராய்ச்சி. இந்த மாதிரி there's many sites in தமிழ்நாடு. ஃபார் எக்ஸாம்பிள் அரிக்கமேடு, இட்ஸ் வெரி ஃபேமஸ். இட்ஸ் சிட்டுவேட்டட் இன் பாண்டிச்சேரி, புதுச்சேரியில் இருக்குது. அழகர் குளம், உறையூர், காஞ்சிபுரம், காவேரி பூம்பட்டினம், கொர்க்கை, வசுவ சமுந்தரம், கொடுமணல் அண்ட் கீழடி. இந்த கீழடியை நீங்கள் கேட்டிருக்கலாம், டிவிலெலாம் பார்த்துருக்கலாம், அடிக்கடி காட்டிட்டு இருந்தாங்க. ஸ்டில் த எக்ஸ்கவேஷன் ஒர்க் இஸ் இன் ப்ராக்ரஸ் இன் மதுரை டிஸ்ட்ரிக்ட். கீழடி இதில் தோண்ட நிறைய எவிடன்சஸ், மெட்டீரியல் எவிடன்சஸ் கிடச்சிருக்கு. அது நம்ம அந்த சொசைட்டியோடைய டெவலப்மெண்ட், கல்ச்சுரல் அண்டு ட்ரேட் டெவலப்மெண்ட்ஸ் எவ்வளோ ஹையாக இருந்திருக்குன்றதுல நிறையா தெரியுது. நீங்கள் கொஞ்சம் பழைய நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பேப்பரில் இல்லை சர்ச் பண்ணி பாருங்கள். கீழடின்னு போட்டாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடும். இந்த அரிக்கமேடுன்னு நான் சொன்னேன்ல, சிட்டுவேட்டட் இன் பாண்டிச்சேரி. இட்ஸ் அ சங்கம் ட்ரேட் போர்ட். அது வந்து ஒரு போர்ட்டாக இருந்திருக்கு அரிக்கமேடு. இதை வந்து தேவர் 3 archaeologists, one from Britain, one from France and one from India. They excavated this site and they found many evidences. Not only the material evidence, they found the evidence of a planned city. And the streets were very straight and parallel. And they found the structure of a brickla, செங்கல்ல கட்டின ஒரு ஸ்ட்ரக்சரு, டேங்க்ஸு, ரிங் வெல்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. குளம், கிணறு இந்த மாதிரிலாம். வேர் ஹவுசஸ் கூட இருந்திருக்கு, ஸ்டோரேஜ் பிளேஸ் மாதிரி. மெட்டீரியல் கல்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they found evidence of many artifacts, just like beads and bangles. அதே மாதிரி ஆர்டிஃபேக்ட்ஸ்னு பார்க்கும்போது கேமியோன்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து இட்ஸ் அன் ஆர்னமெண்ட் studded with very costly precious stones. Not only that, the inscription on potteries, coins, they found many material evidences in the archaeological excavation. They found coins also. In those days, the coins were the main exchange of medium in the commercial use. So they found the punched coin of Chera Chola Pandya. Chera Chola Pandya, கேள்விப்பட்டிருப்பது, the 3 great kingdom of Tamil, சேரன், சோழன், பாண்டியன். கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, சோழ பேரரசு, பாண்டிய பேரரசு, சேர பேரரசு அப்படின்ட்டு. They found the Roman coins also in that site. இதுலேருந்து என்ன தெரியுது? They had very good trade links with the Romans. Now we'll see the non-Tamil sources. Non-Tamil sources நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. What is non-Tamil sources? The work or any reference, it's given in the foreign sources. They were not Tamils, but they belonged to some other country. But they referred the Tamil society in their work. The first one is ARTHASASTRA. ARTHASASTRA was written by Kautilya during the period of Maurya. The Mauryan period எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, the Chandragupta Maurya, அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. The Chandragupta Maurya, the Mauryas, they are originally from Kandahar, the present day Afghanistan. The Kandaharன்றது இன்னைக்கு ஆப்கானிஸ்தான். So they were the foreigners. They have mentioned about that Pandya Kavataka அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. What is that? It refers to the pearls and shells of the Pandya kingdom. Arthasastra பார்த்தோம். Next is Mahavamsa. Mahavamsa is written in Pali language, P-A-L-I. Pali language na, it's a Sri Lankan Buddhist script. So Sri Lankan Buddhist chronicle, they have referred
about the merchants and arts trading of Tamil Nadu. Next historical source from the Greek, the PERIPLUS of Erythrean Sea. What is PERIPLUS? The PERIPLUS is a navigational guide used by the sailors. Navigation தெரியல, ஷிப்பில் போகும்போது அந்த sea route எப்படி போகணுன்றது ஒரு இது இருக்கும், கைடு இருக்கும். ஸோ தட் இஸ் த நேவிகேஷனல் கைட். அண்ட் த எரித்ரியன் சி, it's referred the water around the Red Sea. The Red Sea, it's an inland, the narrow inland in between the Arabian Peninsula and Africa. So in the work, they mentioned about the Tamil ports, Musiri, Tondi, Kumari and Korkai. So நம்ம இதில் பார்த்தோம், Mauryas, they are the Kandahar, Afghanistan. Next is the Sri Lankan, now the Greek. Next வந்து இப்போ ஒரு Roman historical source, Pliny the natural history. Pliny the elder, a Roman, he wrote a natural history. In that he has mentioned about the trade links with the Tamils, mainly the pepper trade links with the India. So one more historical guide, Ptolemy's geography. The Ptolemy's geography is an atlas or a geographical details about the Roman Empire. In that work also they mentioned about the Tamil ports, Kaveri, Pumbattinam, Korkai, Kanyakumari and Musiri. The next one is the Peutingerian table. This illustrates a map and shows the whole area of the ancient Tamilagam. And also they mentioned about the port of Musiri. Musiri 20, Musiri. The last one is Vienna Papyrus. You know what is papyrus? I told you, you have seen in the ancient civilization, Egyptians were using the papyrus plant to write their script. Later in the papyrus, the paper and the word kuda the papyrus landa vanduchu. So in the Vienna Papyrus also they mentioned about the pepper and ivory trade with India. Also they mentioned about the papyrus plant which was used by the Egyptian civilization. So students, இன்னைக்கு நம்ம இதோட நிறுத்திக்கலாம். It's only one part of the third unit. The second part I'll take it in the next class because it's a very long lesson. So I don't want to waste your time. Also you have other work to do, other homework, other class works இருக்கும் உங்களுக்கு. So you do that, you follow this. Again I'm telling you, if you have any problem and if you have any doubt or you want to give some suggestions, you are free to give the suggestions in the comment section. I'll be expecting you. So I'll meet you in the next class. Have a good day.